இயேசுவின் இனிய நாமத்தில் பிரேயர் மினிஸ்ட்ரி வழங்கும் பரலோக சத்தம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்பொழுதும் சகோதரர் ரஞ்சன் தேவதாஸ் அவர்கள் உங்களுக்காக தேவ செய்தி வழங்குவார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் இனிய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நாம் வாசிக்கலாம் யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். வேதம் சொல்லுகிறது, தேவன் எவ்வளவு நம்ம மேல அன்பு வைத்திருக்கிறாராம். தம்முடைய ஒரே பேரான குமாரனே நமக்காக ஒப்பு கொடுத்தார். எதற்காக? நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கே அவர் தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். அதை தான் நாம் கிறிஸ்மஸ் நாளாக கொண்டாடி வருகிறோம். அவர் இந்த பூமிக்கு எதற்காக இறங்கி வந்தார்? ஒருவரும் கெட்டு போறது வேதம் சொல்லுகிறது. ஒருவனும் கெட்டு போறது அவருடைய சித்தம் இல்லை. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் சத்தியத்தை அறிவை அடைய வேண்டும் என்பதே அவர் சித்தமா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பிற்குரியவர்களே, கடவுள் மனு உருவு எடுத்து அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் மனு உருவு எடுத்து இந்த பூமிக்கு எதற்காக இறங்கி வந்தார்? அவரை விசுவாசிக்கிற எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கே அவர் இந்த பூமிக்கு மனு உருவு எடுத்து இறங்கி வந்தார். இன்னைக்கு வேதத்துல பார்த்தீங்கன்னா அவரை விசுவாசிச்ச ஒருத்தர் கூட கெட்டு போகவே இல்லை. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரையும் அவர் தம்முடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுது. வேதத்தில் பார்த்தீங்கன்னா 4 நாள் சரீரம் கெட்டு போய் நாரி போன லாசருவின் சரீரத்தை அவர் எழுப்பினார். ஒருவேளை என் அன்பிற்குரியவர்களே, நீங்க ஒருவேளை என் சரீரம் கெட்டு போயிட்டு, என்னுடைய உறுப்புகள்லாம் கெட்டு போயிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க, இனி எனக்கு மரணம் தான், எனக்கு வாழ்வே இல்லைன்னு சொல்லி நீங்க ஒருவேளை தவிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுது, இயேசுவை விசுவாசிக்கிறவங்க கெட்டு போறதில்லை. நீங்க இயேசுவை விசுவாசிங்க. இந்த நாளில் நீங்க யாரா இருந்தாலும் சரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. அவர் எனக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிரோடு இருந்தார் என்று நீங்க இருதயத்தில் விசுவாசிச்சு உங்க வாயினால் நீங்க அறிக்கை பண்ணும்போது நீங்க அந்த வேதனையிலிருந்து ரட்சிக்கப்படுவீங்க. வேதம் சொல்லுது, அவர் விசுவாசிக்கிறவன் எவனுமே அவன் கெட்டு போனதா சரித்திரம் கிடையாது. வேதத்துல எத்தனையோ பேர் அவரை நம்பி வந்தாங்க. 12 வருஷம் வியாதியா இருந்த பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை தொட்டு ஒரே செகண்ட்ல அவ சுகமாயிட்டா. டாக்டர்ஸ்லாம் கைவிட்டுட்டாங்க. இனி மரணம் தான், அவருடைய உறுப்பு எல்லாம் மறிச்சிட்டு இனி மறிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான், இனி வாழ்வே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவ இயேசுவை விசுவாசிச்சா, அவ ஜீவனை பெற்றுக்கொண்டா. என் அன்பிற்கு, இந்த உலகத்திலும் நமக்கு மரணம் கிடையாது. இதற்கு பின்பாக வரும் உலகத்திலையும் நமக்கு இந்த பூமியில வாழ்வு முடிந்து நாம் போகும்போது நம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு நித்தியமாய் அவரோடு வாழும்படியான அந்த கிருபைகளை தேவன் நமக்கு கொடுக்கும்படியாகவே அவர் இறங்கி வந்தார். அவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு ஹல்லேலூயா நித்திய ஜீவன் உண்டு என்று வேதம் சொல்லுது. என் அருள்நாதர் இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு கூட இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான் என்று ஆண்டவர் சொன்னார். இயேசுவை விசுவாசிக்கிறவங்க எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ கெட்டு போக மாட்ட. என் ஆண்டவரை நம்பி வந்து ஒருத்தருமே கெட்டு போனதில்லை. இயேசுவை நம்பி நீங்க வரும்பொழுது நீங்க ஒரு நாளும் கெட்டு போக மாட்டீங்க. இந்த உலகத்திலும் உங்களுக்கு ஆசீர்வாதம், இந்த உலகத்துக்கு பின்பாக மறு உலகத்திலையும் உங்களுக்கு நித்திய ஜீவன், நித்தியமாய் அவரோடு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழும்படிக்கே, அப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கே என் அருள்நாதர் இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றான், நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன், ஆனால் நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிந்ததை நான் காணல. இயேசுவை விசுவாசிக்கிறவங்க ஒரு நாள் அவங்க கெட்டு போக மாட்டாங்க. ஒரு நாளும் குறைவுபட்டதா வேதம் சொல்லவே இல்லை, சரித்திரமே கிடையாது. என் அன்பிற்குரியவர்களே, நீங்க யாரா இருந்தாலும் சரி, இன்றைக்கு நீங்க இயேசுவை விசுவாசிங்க. அவர் விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா ஒரு நாளும் கெட்டு போக மாட்டாங்க, ஒரு நாளும் குறைவுபட்டு போக மாட்டாங்க. உங்க வாழ்க்கையில
ஒரு நன்மையும் குறைபடாது. வேதம் சொல்லுது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. என் அன்பிற்கு நீங்க இயேசுவை விசுவாசிங்க. அவர் விசுவாசிக்கும் போது உங்க வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைபடாது. தொடர்ந்து வாசிக்கலாம். யோவான் 3:17. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். வேதம் சொல்லுது, தேவன் இந்த உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படிக்கு தம்முடைய குமாரனை அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படும்படிக்கு அவர் தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. என் அருளாளர் இயேசு இந்த பூமிக்கு பழிவாங்க வரல, அவர் தன்னையே பலியா ஒப்பு கொடுக்க வந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படியாக அவர் இறங்கி வரல, மாறாக அவர் இந்த உலகத்தை ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தார். வேதம் சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஒரு விபச்சாரத்துல கையும் மெய்யுமா பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரிய என் அருள்நாதர் இயேசு இடத்துல கொண்டு வராங்க. அப்போ அந்த அவளை பிடிச்சிட்டு வந்த அந்த மக்கள்லாம் சொல்றாங்க, மோசேயின் பிரமாணத்தின்படி இவளை கல்லெறிஞ்சு கொள்ளணும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்களில் பாவம் செய்யாதவன் முதலாவது கல்லெறிய கடவன் என்று ஆண்டவர் சொன்னார். சொன்ன உடனே சொல்லிட்டு அவர் தரையில எழுதுறார். அவர் எழுதும் பொழுது ஒவ்வொருவரும் வேதம் சொல்லுது, அவர்கள் தங்கள் மனசாட்சினால் குத்தப்பட்டு எல்லாரும் கடந்து போயிட்டாங்க. அப்போ ஆண்டவர் அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டேன், நீ போ, சமாதானத்தோடு போ, இனி பாவம் செய்யாது. என் அன்பிற்குரியவர்களே, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு உலகத்துக்கு இறங்கி வந்தார். நம்மை ரட்சிப்பதற்காக தான் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் இந்த பூமிக்கு ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும்படியாக வராமல் அவரால் இந்த உலகம் ரட்சிக்கப்படும்படிக்கே அவர் இறங்கி வந்தார். அவர் நம்மை ரட்சிக்கிற தேவன். ஒருவேளை நீங்க வியாதி நிமித்தம் தவித்து கொண்டு இருக்கலாம். ஐயோ, இந்த வியாதியிலிருந்து என்னை ரட்சிக்க யாராவது இருக்காங்களான்னு ஒருவேளை நீங்க தவித்து போயிருக்கலாம். உங்களை ரட்சிக்கும்படிக்கே அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். வேதம் சொல்லுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேற எதற்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவுமே வந்தார். உங்களுக்கு ஒரு நித்திய ஜீவன் கொடுக்கும்படியாக, வியாதியிலிருந்து உங்களை ரட்சிக்கும்படியாக, பாவத்திலிருந்து உங்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக, உங்கள் கடன் தொல்லையிலிருந்து உங்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுப்பதற்காக என் அருள்நாதர் இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். இன்னைக்கு நீங்க யாரெல்லாம் இயேசப்பாவை விசுவாசிக்கீங்களோ உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. அவர் உங்களை ரட்சிப்பார். எப்பேற்பட்ட பாவத்தில் இருந்தாலும் அவர் உங்களை ரட்சிப்பார், உங்களை பரிசுத்தப்படுத்துவார். எப்பேற்பட்ட வியாதியில நீங்க இருந்தாலும் என் அருள்நாதர் இயேசுவை நீங்க விசுவாசிக்கும் பொழுது, அவர் ஏற்றுக்கொள்ளும் போது, அவரை உங்கள் சொந்த இரட்சகராக, உங்கள் குல தெய்வமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் உங்களை ரட்சிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்க இன்றைக்கு அவர்கிட்ட வாங்க, ஏசப்பாட்ட வாங்க. நீங்க யாரா இருந்தாலும் சரி, அவர் இந்த உலகத்துக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காக, உலகத்தை ரட்சிப்பதற்காக, உலகத்தின் ஜனங்களை வியாதியிலிருந்து, பாவத்திலிருந்து, மரண பயத்திலிருந்து, வரப்போற பெரிய அழிவிலிருந்து, நரகத்திலிருந்து உங்களை ரட்சிக்கும்படியாக அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறார். அந்த நாளை தான் இன்னைக்கு நம்ம சந்தோஷமா கொண்டாடுறோம். ஹல்லேலூயா, கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடுறோம். எனவே அன்பிற்குரியவர்கள், நீங்க யாரா இருந்தாலும் சரி, இயேசு ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்துக்கு அவர் தலைவர் கிடையாது. அவர் அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவன். முழு மனு குலத்திற்கும் அவர்தான் அப்பா, அவர்தான் உண்டாக்கினவர். முழு மனு குலத்தையும் அவர்தான் உண்டாக்கினவர். அவர்தான் நமக்காக ஜீவன் கொடுக்க இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். இன்றைக்கு நீங்க யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கீங்களோ நீங்க கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவீர்கள். அது மாத்திரம் அல்ல, உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. வேதத்துல பாத்தீங்கன்னா ரோமர் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல போட்டிருக்கு, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. ஆவியின்படி நடக்கிறது, மாம்சத்தின்படி நடக்கிறதுனா என்னன்னா, மாம்சத்தின்படி நடக்கிறதுனா தன்னுடைய சுய முயற்சினால் நான் இந்த காரியத்தை செஞ்சு, இப்படிலாம் செஞ்சு நான் பரிசுத்தமா வாழ்வேன், இப்படிலாம் செஞ்சு பரலோகத்துக்கு நான் பெயர்வேன் நினைக்கிறேன். அது மாம்சத்தின் கிரியைகள். ஆவியின் கிரியை என்றா ஆவியானவரை சார்ந்து, நான் கடவுளை சார்ந்து, நான் ஒண்ணுமே இல்லை, நான் ஒரு களிமண், நானும் ஒரு குப்பை, நானும் ஒரு பாவி,
அவருடைய நீதி தான், அவருடைய நீதி. ஆவியானவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு சொல்லி ஆவியானவரை சார்ந்து அவருடைய நீதியை நம்ம சார்ந்து வாழும்போது நமக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாதுன்னு வேதம் சொல்லுகிறது. என் அன்பிற்கிறவர்களே, நீங்க அவரை சார்ந்துக்கோங்க. எந்த காரியத்திலும் நீங்க கடவுளை சார்ந்து இயேசுவை சார்ந்து நீங்க வாழும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் போது, அவரை ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. அதுக்கு அடுத்த வசனத்துல போட்டிருக்கு, வாசிக்கலாம். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. வேதத்துல போட்டிருக்கு, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். அவரை விசுவாசியாதவன் தான் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே நண்பிற்கிறவர்களே, நீங்க இந்த நாளில் இயேசுவை விசுவாசிங்க. விசுவாசிச்சு நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைபடாது. எப்பேற்பட்ட பாவத்துல நீங்க இருந்தாலும் கர்த்தர் நிச்சயமாய் உங்களை விடுவிப்பார். அதை தொடர்ந்து வாசிக்கலாம். ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். வேதம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவது மனிதனாகிய ஆதாம் பாவம் செய்த போது முழு மனு குலத்துக்கும் மரணம் வந்தது. ஆனால் என் அருள்நாதர் இயேசு இந்த பூமியில 2ஆம் ஆதாமாக இறங்கி வந்து அவர் நமக்காக மரித்து நமக்காக பரிசுத்தமாய் வாழ்ந்து பாவம் செய்யாமல் வாழ்ந்து, வேதம் சொல்லுகிறது, பாவம் அறியாத அவரை தேவன் நமக்காக பாவமாக்கினார். அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்தார். வேதம் சொல்லுது, அவரில் பாவம் காணப்படவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியாக அவர் இந்த பூமியிலே வாழ்ந்து அவர் நமக்காக மரித்து இப்பொழுது அவர் நமக்காக ஒரு வாக்குத்தத்தத்தை பண்ணி இருக்கிறார். அவருடைய கிருபை வரமோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆமென். முதலாவது ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தம் முழு மனு குலத்துக்கும் மரணம் வந்தது. ஆனால் என் அருள்நாதர் இயேசுவின் கீழ்ப்படிதலின் நிமித்தம், இரண்டாம் ஆதாமாகிய என் அருள்நாதர் இயேசுவின் கீழ்ப்படிதலின் நிமித்தம், அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்ததின் நிமித்தம் நமக்கு கிருபை கிடைத்திருக்கிறது, நமக்கு நித்திய ஜீவன் கிடைத்திருக்கிறது. இழந்த ஹல்லேலூயா ஜீவன், இழந்த நித்திய ஜீவன் மீண்டும் நமக்கு கிருபையாய் கிடைத்திருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, இது நம்முடைய நீதினால் உண்டானதில்லை, இது 100% அவருடைய சுத்த கிருபை. இது நாம் ஏதோ வாழ்ந்ததினால் அல்ல, நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்ததினால் நமக்கு கிடைத்ததல்ல. அவர் பூமியிலே மனுவுரு எடுத்து இறங்கி வந்து பரிசுத்தமாய் வாழ்ந்தார். இன்னைக்கு யார் யாரெல்லாம் என் அன்பிற்குரியவர்களை நீங்க இயேசுவை விசுவாசிக்கீங்களோ, அவரை ஏற்றுக்கொள்றீங்களோ, உங்க வாழ்க்கையில ஜீவன் திரும்ப வரும். உங்களுக்கு மரணம் கிடையாது, உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. நீங்க இயேசுவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய பிள்ளையாகும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நித்தியமாய் அவரோடு நாம் வாழ்வோம். வேதம் சொல்லுகிறது, என் அருள்நாதர் இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். நமக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுப்பதற்காக அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். இன்னைக்கு அநேக மக்கள் பாவத்துல பாவ பாரத்தை சுமக்க முடியாம, தங்களால சுமக்க முடியாம எத்தனையோ மக்கள் தற்கொலை செய்து மரித்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு செகண்டும் எத்தனையோ ஜனங்கள் பாவத்தின் நிமித்தம் அவர்கள் நரகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிற. இன்னைக்கு இயேசுவை அறியாமல் எத்தனையோ ஜனங்கள் கால்நடையாய் நடந்து எங்கெல்லாமோ சென்று பாவம் கழுவப்படுமா, இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமான்னு சொல்லி இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் எங்கெங்கெல்லாமோ அலையிறாங்க, புண்ணியங்களை தேடி போகிறார்கள். ஆனால் என் அருள்நாதர் இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். நான், வேதம் சொல்லுது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நம்முடைய பாடுகளை சுமந்தார், நம்முடைய பாவ பாரங்களை எல்லாவற்றையும் அவர் சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார். இன்னைக்கு யார் யாரெல்லாம் சிலுவையை நோக்கி பார்க்கீங்களோ, இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுறீங்களோ, இயேசுவை விசுவாசிக்கீங்களோ, இன்றைக்கு உங்க பாவ பாரத்துல இருந்து அவர் விடுதலை கொடுப்பார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று
வேதம் சொல்லுகிறது. யாரெல்லாம் இன்னைக்கு ஏசப்பாட்ட வந்து, இயேசுவே நான் ஒரு பாவி, தேவனே பாவியாக என்மேல் கிருபையா இருன்னு ஒரு வார்த்தை நீங்க சொன்னா போதும், அடுத்த செகண்ட் அவருடைய ரத்தம் உங்களை கழுவி உங்களை ஒரு புதிய சிருஷ்டியா மாத்திரும். என் அன்பிற்குரியவர்களே, நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க எப்பேற்பட்ட பாவத்துல இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பாவத்தை நீங்க செஞ்சிருந்தாலும் சரி, இன்னைக்கு நீங்க ஏசப்பாட்ட வாருங்க. ஒருவேளை நீங்க இது வரைக்கும் எங்கெல்லாமோ போய் உங்க இருதயத்துல அந்த குற்ற உணர்வு நிமித்தமாக ஐயோ நான் தற்கொலை செய்து மடிய வேண்டியதான் என்று சொல்லி ஒருவேளை நீங்க புலம்பி போய் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கலாம். இன்றைய கடைசி நீங்க ஏசப்பாட்ட வாங்க, இயேசுவை விசுவாசிங்க. வேதம் சொல்லுது, அவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது, தண்டனை கிடையாது. உங்க பாவத்துக்கான தண்டனைய அவர் சுமந்துட்டார். நீங்க நீ சுமக்க தேவையில்லை. நீங்க அவரை விசுவாசிச்சா போதும், அவர் ஏத்துக்கிட்டா உங்க இருதயத்துல அவரை ஒரு தெய்வமாக, அவருடைய அப்பாவாக நீங்க ஏற்றுக்கொண்டா போதும், உங்க வாழ்க்கையில நித்திய ஜீவன் அவர் கொடுப்பார். இந்த பூமியில உங்களுக்கு ஆசீர்வாதம், இனி வரும் உலகத்திலும் உங்களுக்கு ஏராளமான வளங்களை ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார். இந்த பூமியில வாழ்ற நாட்களிலும் கூட நாம் பரலோக ராஜ்யத்தை ருசி பார்க்க முடியும். ஒவ்வொரு நாளும் பரலோக பாக்கியத்தை நாம் அனுபவிக்க முடியும். பரலோக நன்மையை அனுபவித்து நித்திய நித்தியமாய் நாம் சந்தோஷமாய் வாழ முடியும். எனவே இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கோங்க. வேதம் சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் அவ்வளவாய் நம்ம மேல அன்பு கூர்ந்தார். தம்முடைய சொந்த குமாரனே நமக்காக பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். எனவே நீங்க இயேசுவை ஏற்றுக்கோங்க. அவரை உங்க சொந்த இரட்சகராக, சொந்த தகப்பனாக நீங்க இருதயத்தில் ஏற்றுக்கோங்க. உங்க வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைபடாது. கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். கடவுள் இந்த உலகத்துல மேல, இந்த உலக மக்கள் மேல அவ்வளவாய் அன்பு கூர்ந்து தம்முடைய சொந்த குமாரனே கொடுத்தார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ரத்தத்தையே நமக்காக சிந்தினார், தம்முடைய ஜீவனையே கொடுத்தார். என் அன்பிற்கு நாமும் கூட மற்றவர்களுக்காக, நம்முடைய சகோதரர்களுக்காக உயிரே கொடுக்க கடனாளிகளா இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல நீங்க அநேக ஏழைகள் இருக்காங்க இந்த பூமியில, நம்முடைய தேசத்துல கூட எத்தனையோ தரித்திரர்கள் இருக்காங்க. உங்க வீட்டுக்கு அருகில் நீங்க யார் எங்கெல்லாமோ போய் நீங்க கொடுக்கணும்னு தேவையில்லை. அன்றாடம் நீங்க பார்க்குற உங்க வீட்டில், உங்க சொந்த குடும்பத்துல யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல நல்ல உடையை எடுத்து கொடுங்க, நல்ல உணவை கொடுங்க. அப்படிப்பட்டவங்களை ஏற்றுக்கோங்க, கொடுங்க, ஆதரிங்க. அப்படிப்பட்ட காரியங்களுக்கு மக்களுக்கு நன்மை செய்யுங்க. வேதம் சொல்லுகிறது, இந்த சிறியோரில் நீங்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள் என்று என் ஆண்டவர் சொன்னார். என் அன்பிற்குரியவர்களே, நீங்க இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல அவர் நமக்காக உயிரே கொடுத்தார். நீங்க உங்களால முடிஞ்ச நன்மையை மற்றவங்களுக்கு, ஏழைகளுக்கு சொல்லுங்க. இந்த கிறிஸ்துவின் பிறப்பை, அவர் நமக்கு இலவசமா கொடுத்த இந்த ரட்சிப்பை மற்றவங்ககிட்டலாம் சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் அறியாம எத்தனையோ ஜனங்கள் நரகத்தை நோக்கி போறாங்க, மரணத்துல இருக்கிறாங்க. ஒவ்வொரு செகண்டும் ஜனங்கள் மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த சத்தியத்தை இன்னைக்கு அநேகர் அறியாம இருக்காங்க. ஏன்னா ஏசப்பாவை ஒருத்தன் அறிஞ்சிட்டான்னா அவனுக்கு நரகம் கிடையாது, ஆக்கினை தீர்ப்பு கிடையாது, அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பிற்குரியவர்களே, இயேசுவின் அன்பை குறித்து மற்றவங்கள்ட்ட சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் அவரோடு உறவாடுங்க, அவரோடு வாழுங்க. நேரத்தை ஒதுக்கி, ஒவ்வொரு நாளும் நேரத்தை ஒதுக்கி வேதத்தை வாசிங்க. ஒவ்வொரு நாள் அவரோட உறவாடுங்க. உறவாட அவருடைய ஜீவன், கிறிஸ்துவின் ஜீவன் உங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட்டு முடிவில் நம்ம நித்திய நித்தியமா அவரோடு வாழ்வோம். ஒரு விசை கூட நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் பரம தகப்பனே, இந்த கிறிஸ்துமஸ் நாளிலும் கூட அப்பா, இந்த நாட்களிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் உம்முடைய சொந்த குமாரனையே எங்களுக்காக ஒப்பு கொடுத்தீர். ஆண்டவரே இயேசுவே, நீர் உம்முடைய ஜீவனையே எங்களுக்காக கொடுத்தீர். ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே மற்றவங்களுக்கு உதவி செய்ய இந்த நாட்கள்ல எங்க இருதயத்தை ஹல்லேலூயா திறந்தருளும். ஆண்டவரே அப்பா, அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு அப்பா, யாரெல்லாம் உம்மை ஏற்றுக்கொள்றாங்களோ, உம்மை விசுவாசிக்கிறாங்களோப்பா, ஒவ்வொருடைய பாவங்களையும் மன்னிங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு மக்களுடைய பாவங்களும் கழுவப்படுவதாக. ஒவ்வொருவரையும் இப்போது உம்முடைய ரத்தத்தால கழுவி சுத்திகரிங்கப்பா. வியாதியோடு இருக்கிற மக்களுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. எல்லா வியாதியின் கூறுகளும் மாறட்டும் ஆண்டவரே. எல்லா கடன் பிரச்சனைகளும் மாறட்டும், எல்லா தரித்திரம் மாறட்டும் அப்பா. குடும்பத்துல போராட்டத்தோடு வேதனையோடு இருக்கிற
மக்களுக்கு இந்த நாட்களில் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான நாட்களா இருக்கட்டும்ப்பா. வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலையை தாங்கப்பா. திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல திருமண வரன்கள் வருவதாக. எல்லா தடைகளும் மாறட்டும். தடைப்பட்ட எல்லா நன்மைகளும் கிடைக்கட்ட ஆண்டவரே அப்பா. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல நல்ல குழந்தை பாக்கியத்தை கட்டெடுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. எலும்புகளுக்குள்ள நரம்புகளுக்குள்ள கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குவதாக. ஹல்லேலூயா. எல்லா தலைமுறை சாபங்களும் முறிக்கப்படுவதாக. பாவத்தின் நிமித்தம் வந்த எல்லா விளைவுகளும் இன்றோடு ஒளியட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பாவத்தின் நிமித்தம் வந்த வியாதிகள், தரித்திரங்கள், எல்லா போராட்டங்களும் இன்னைக்கு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் மாறி போவதாக. ஒரு புதிய ஆரம்பம் இந்த நாள்ல இதை பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு உண்டாகட்டும், உண்டாகட்டும். புதிய நன்மையினால் நிரப்புங்கப்பா. புதிய ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்கப்பா. புதிய எல்லைகளுக்குள்ள கொண்டு போங்க. புதிய நிறைவுகள் கிடைக்கட்டும் அப்பா. புதிய மகிமைக்குள்ள ஒவ்வொருவரையும் கொண்டு போங்கப்பா. புதிய நன்மையினால் நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அநேக நாட்களாய் காத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக, செய்வீராக அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா போராட்டங்களும் மாறட்டும் அப்பா. எல்லையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறட்டும் ஆண்டவரே அப்பா. இடம் பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. வாந்தி மயக்கங்கள் இப்பொழுது மாறுகிறது. இயேசுவின் நாமத்தில் மாறிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. மூளை பகுதியில் கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. குடல் பகுதியில் கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. எல்லா கொலஸ்ட்ரால் நோய்கள் இப்பொழுது மறைந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். புதிய சிறுநீரகங்கள் இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. புதிய கண்கள் இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கிறது. புதிய காரியத்தை கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார். பெற்றுக்கோங்க. இயேசுவேன்னு சொல்லி பெற்றுக்கோங்க. யார் யாரெல்லாம் இப்போ இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுறீங்களோ ஒவ்வொருவரும் இப்பொழுது தொட்டு கொண்டு இருக்கிறார். எல்லா திருமண தடைகளும் மாறிக்கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நிரந்தர வேலைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒருத்தரை ஹல்லேலூயா நான் பார்க்கிறேன். இப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஒரு நிரந்தர வேலையை கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு உங்க பாரத்தை எல்லாம் மாற்றி எல்லா பாவ பாரத்தையும் பாவ அடிமைத்தன நுகங்களையும் உடைத்து உங்க வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டளையிடுகிறார். பெற்றுக்கோங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. இயேசுவின் ரத்தத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த ஆண்டு முழுவதும் எங்களை கண்மணி போல காத்து வந்தீரப்பா. அந்த 2019 முழுவதும் நீ செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காய், கிருபைகளுக்காய் நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வரப்போற புதிய ஆண்டு ஆண்டவரே என் பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டா இருக்கட்டும் ஆண்டவரே. நன்மையும் கிருபையும் தொடர்கிற ஒரு ஆண்டா இருக்கட்டும் அப்பா. எங்களை குடும்பமாய் உங்களுடைய வருகை காயத்தப்படுத்தும், தகுதிப்படுத்தும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே.